ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரும். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட், மின்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 வீக்காக நான் வீடியோ போடலைங்க. என்னோடய சிஸ்டம் ஃபால்ட் ஆகிட்டு, ஸோ அதை ரெக்கவர் பண்ணவே ஒரு வாரம் போயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து நம்ம வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி மார்னிங் போட்ட வீடியோவும் ஏதோ சவுண்டு எரர்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணியாச்சு. திரும்ப நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரைடே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 2.39% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 1.51% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையஸாக இருக்காங்க. 1722.15 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1278.37 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.35% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 0.16% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.97% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 3.78% க்ரீன்லேயும், ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் 3.15% க்ரீன்லேயும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.45% க்ரீன்லேயும், விப்ரோ ஏடிஆர் 2.80% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.50% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்னலாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இந்தியா லெவலில் ஃபிசிக்கல் டெஃபிசிட் அண்ட் ஜிடிபி டேட்டா ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை வாட்ச் பண்ணணும். NTPC க்ரீன் எனர்ஜி கம்மிங் வெனஸ்டே லிஸ்ட் ஆகுது. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி அலாட்மெண்ட் டேட்டு. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்க போதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். குளோபல் ஃபேக்டர்ஸ் அளவில் என்னென்ன வாட்ச் பண்ணணுன்னா, யூஎஸில் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வெனஸ்டே ரிலீஸ் ஆகுது. FOMC மினிட் டியூஸ்டே ரிலீஸ் ஆகுது. யூஎஸோட ஜிடிபி டேட்டா வெனஸ்டே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் குளோபல் ஃபேக்டர்ஸில் வாட்ச் பண்ணணும். இன்றைக்கி யாரெல்லாம் எக்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க டிவிடெண்ட்க்குன்னு பார்க்கலாம். பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு இன்றைக்கி எக்ஸ் டேட். டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ₹3 பர் ஷேர். EPLக்கும் இன்றைக்கி தான் எக்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் ₹2.5 பர் ஷேர். PFC பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கும் இன்றைக்கி தான் எக்ஸ் டே. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ₹3.5 பர் ஷேர். சக்தி பம்ப்ஸ் போனஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க 5:1. அதுக்கான எக்ஸ் டேட் இன்றைக்கி மண்டே. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ்க்கு இந்த ஃபிசிக்கல் இயர் எண்டுக்குள்ளே 25,000 crore ஆர்டர் புக் நாங்கள் வச்சுருப்போம், அதோடு தான் நாங்கள் முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 8 ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியன் நேவிக்கிட்டேருந்து கிடைக்குன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா 36,000லேருந்து 40,000 crore சொல்லியிருக்காங்க. இந்த 2-3 மந்த்ஸில் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 530 சோலார் கிட்ஸ்க்கான ஆர்டர். இந்த கிட்ஸில் என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி, சோலார் பேனல், பவர், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னும் 8 வாரத்தில் கொடுக்கணும் அப்படின்ற மாரி ஆர்டர் கிடச்சிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் முடிஞ்சதில் NDA வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் ரேலி வரும். பட் ஆனால் அது ரிஸ்க்கான ரேலின்னு சொல்லியிருக்காங்க. மினி ரிஸ்க் எப்போ திரும்ப கீழே வரும்னு தெரியல. ஒரு ஷார்ட் ரிஸ்க் ரேலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மாவோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான அரபிந்தோ ஃபார்மா USAக்கு ஒரு கொலாபரேஷன் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கிடச்சிருக்கு குளோபல் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கிட்டேருந்து. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா $25 million சொல்லியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மா US FDA 483 அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ரொசீஜரல் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க. எங்கே உள்ள ஃபெசிலிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஜரோத் ஃபெசிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கார்வர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ் $20 million அக்வசிஷன் பண்ணுறாங்க யூரோப்பில் ஒரு கம்பெனியை. ஸோ எதுக்காகன்னா, ஒரு சப்ளை செயின் சேஞ்சஸ்க்காகவும் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அவங்களோட பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த அக்வசிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களோட CMD வாயு கார்வர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஃப்ரைடே விர்ச்சுவல் ATM லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, மெயினாக ரூரல் ஏரியாஸில் உள்ள பீப்புளை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த விர்ச்சுவல் ATM இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யாரோட கொலாபரேஷனோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, பேமார்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோட கொலாபரேஷன் பண்ணி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலான்னு சொல்லிட்டு கணேஷ் டாங்ரி சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியா
buy target price 435 per share. Aravindo Pharma buy target price 1255 per share. Hindustan Unilever buy target price 2550 per share. இந்த வீக் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலான்னு சொல்லிட்டு தர்மேஷ் ஷா சொல்லியிருக்காங்க. பை லாசன் அண்ட் டியூப்ரோ டார்கெட் ப்ரைஸ் 4060. பை செஞ்சு இன்டர்நேஷ்னல் டார்கெட் ப்ரைஸ் 980 per share. ஜொமேட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 8500 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ரூவலும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. QIP மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. BSE, Voltax, Kalyan Jewellers, Alchem Laboratories and Oberoi Realtyலாம் MSI Global Standard Indexல இன்க்ளூட் பண்ண போகிறதா November 7 சொல்லியிருந்தாங்க. எந்த ஸ்டாக்கும் எக்ஸ்க்ளூஷன் இல்லைங்க, இன்க்ளூட் பண்ணுறதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. November 25லேருந்து அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக $2.5 billion வந்து உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க்கும் அவங்களோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க MSCI இண்டெக்ஸில். இது மூலமாக $1.88 billion உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. MSI இந்தியா ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் 13 ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அதில் சில ஸ்டாக்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா யுரேகா ஃப்ரூப், சிக்னேச்சர் குளோபல் இந்தியா, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், JSW ஹோல்டிங்ஸ், PC ஜுவல்லர்ஸ், போண்டாண்டா இன்ஜினியரிங், DCM ஸ்ரீராம்லாம் இன்க்ளூட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக $71 million உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டிராக்டர் சேல்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் மந்த்ஸான செப்டம்பர் டு நவம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 8 to 10% இந்த இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எதனாலனா ஒரு குட் மான்சூனால் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் குபுட்டாவோட ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் CFO பாரத் மந்தன் சொல்லியிருக்காங்க. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 500 crore வயா ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. PVR INOX டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. AI பவர் வாட்ஸ்அப் சாட்பாட் நேம் பார்த்தீங்கன்னா மூவி ஜாக்கின்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 24/7 வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் மூவியை பற்றி டிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸ் பற்றி வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, தமிழ், தெலுங்குன்னு 5 லாங்குவேஜஸில் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக மூவி கோவர்ஸோட அவங்களுக்கு ஒரு குட் சர்வீஸ், அதை பற்றி எப்படி கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு எப்படி வந்து என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பிங்க் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸோட குரூப் ஃபவுண்டர் அண்ட் சேர்மனான கௌதம் அதானி அவங்களோட நெஃப்யூவான சாகர் சமன் பண்ணியிருக்காங்க US செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் ஆஃப் பேயிங் $265 million, அதாவது இந்தியன் ரூபாய் பார்த்தீங்கன்னா 2200 crore ஒரு பிரைப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அந்த பிரைப்ஸ் பார்த்தீங்கன்னா டு செக்யூர் லுக்ரேட்டிவ் சோலார் பவர் கான்ட்ராக்ட்ஸ்க்கான பிரைப்ஸ். ஸோ இதை பற்றி US செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட அவங்க சம்மன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. CESCக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு. அக்வசியேஷன் ஆஃப் 100% ஷேர் அக்வசியேஷன் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீட்டைல் சப்ளையோட யூனியன் டெரிட்டரி சண்டிகர்கில் அவங்க இந்த 100% ஷேர் அக்வசியேஷன் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ 871 crore சொல்லியிருக்காங்க. இது இன்னும் 30 daysல எக்ஸிக்யூட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங்க்கு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா NTPC வித்யுத் வியாபார் நிகாம் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. 185 megawatt பார் 370 megawatt ஹவருக்கான ஒரு டேரிஃப் பேஸ்டு ஹேண்ட்லிங்காக ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி டேரிஃப் ரேட் பார்த்தீங்கன்னா 2,38,000 per megawatt per monthன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 1110 crore கொடுத்துருக்காங்க. இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1.5 years. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்டான இண்டஸ்ட்ரியல் பார்க் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 225 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட கொலாபரேஷனோட பார்த்தீங்கன்னா MWCDL அண்டு சுமிட்டோமாவோட சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா இண்டஸ்ட்ரியல் பார்க் சென்னைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மூலமாக 225 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட்டோட. கொச்சின் ஷிப்யார்டு MOU போட்டிருக்காங்க. சீட்டரியும் லெட்டோர்னியா USAவோட.
ஸோ இது மூலமாக டிசைன் அண்ட் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாக்ரப் ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் கம்பெனிஸ் வந்து அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் கொச்சின் ஷிப்யார்டும் யூஎஸ்ஏல SLET அதாவது சீட்டரியம் சொன்னேன்லங்க அது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் சைடு பார்த்திங்கன்னா SLET, ஷிப் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ ரெண்டு பேரும் MOU போட்டு இது டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டெடுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. எங்கேருந்துன்னா ஈஸ்டர்ன் ரயில்வே ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்கான ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 837.67 crore சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலம் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. SCPL அவங்களோட தான் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 26%. ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் 74%. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. VST இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 2.7 acre பிளாட்டு ஹைதராபாத்தில் உள்ளதை சேல் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா VINS பயோ ப்ராடக்ட்ஸ்க்கு. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 101.7 crore சேல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.